Hey guys, welcome to Suga's Gallery YouTube channel. இன்றைக்கி நம்ம பழைய ஜீன் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களவா அந்த மாதிரியான ஒரு பவுச் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த பவுச் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பவுச் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பழைய ஜீன் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த கிளாத் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற அந்த கிளாத் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேண்ட்டில் கீழ்ப்பக்கம் மடித்து தைச்சிருக்காங்கல்லவா, அதுக்கு மேலே ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஒரு ஸ்கேல் அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கீழே மடித்து தைச்சிருக்காங்கல்லவா, அதையுமே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பார்ட்டுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து ஒரு சைடு வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லென்த்தான கிளாத் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த கிளாத்தை நான் மடித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை தைச்சிக்கலாம். நான் இதை மெஷினில் தைச்சி காட்டுறேன். மெஷின் இல்லைன்னா நீங்கள் கையில் கூட அதை தைச்சிக்கோங்க. இப்போ அந்த துணியோட கார்னரை நான் மடிக்கிற பாருங்கள், அந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை மடிச்சு அடிச்சுக்கலாம். கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை மடித்து தைச்சதுக்கப்புறமா இதோட ஆப்போசிட் சைடையுமே இதே மாதிரியே நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஊசியில் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே தைச்சிக்கோங்க. இல்லைன்னா பெரிய ஊசியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமே தைச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டு பக்கமே நம்ம தைச்சாச்சு. அதுக்கப்புறம் அதோட ரெண்டு கார்னரில் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மடித்து தைச்சிருக்கோம்லவா, அதோட ரெண்டு சைடு கார்னர்லேயுமே நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஜிப் வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் ஜிப் வச்சு தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஜிப்பை அளந்து எடுத்துகிட்டு அது வந்து அந்த கிளாத்தோட சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க, இந்த கிளாத்தோட ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி கேப் இருக்கணும். ஜிப்பை வந்து சென்டரில் வச்சு தான் தைக்கணும். இப்போ ஒரு சைடை தைச்சி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு சைடுமே நம்ம அதே மாதிரியே தைச்சிக்கலாம். ஆனால் இன்னொரு சைடு நீங்கள் தைக்கும்போது கேர்ஃபுல்லாக தைக்கணும். கீழே இருக்கிற துணியுமே வச்சு தைச்சிடாதீங்க. இப்போ நான் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கையில் தைக்கிறதா இருந்தால் அது ஈஸி தான், ஈஸியாக தைச்சி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், இந்த ஜிப்பை வந்து நம்ம ரெண்டு பக்கமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதை உள் பக்கமாக திருப்பிட்டு அதோட ரெண்டு சைடு கார்னர் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். ஒரு அரை இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதை தைச்சிக்கோங்க. இதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைடுமே தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த தைச்சிருக்கீங்களவா, அந்த லைன்லேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே இந்த பேக்கோட 4 சைடுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கரெக்டான அளவில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அளவு மிஸ் ஆச்சுனாலே பேக் வந்து கரெக்டாக நீட்டாக வராது. இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 4 சைடுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாம் மடித்து காட்டுற பாருங்கள், அந்த மாதிரி மடிக்கணும். இந்த இடம் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ அதை கரெக்டாக மடித்ததுக்கப்புறமா அதை தைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அதோட இன்னொரு கார்னருமே நம்ம தைச்சிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.
ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இதை விடவே ஒரு லுக்கான பவுச் வேணும் அப்படின்னா நல்ல ஃபேப்ரிக் கிளாத்தாக வாங்கிட்டு அதில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம 2 சைடுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அந்த பீஸ் எடுத்துகிட்டு நான் வச்சு காட்டுற பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஓப்பனாக இருக்குல்லவா, அதோட உள் பக்கம் வச்சுட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ அந்த ஜிப்போட பேக் சைடில் இருக்கணும், அதையுமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே தைச்சிருக்கோம்லவா, இந்த பார்ட் எடுத்து அதோட மேலே வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே ஜாயின் பண்ணியிருக்க அந்த ஹேண்டில் வந்து நழுவாத மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ட்ரை பண்ணாலுமே அது ஞாபகம் வரும். இல்லைனா நீங்கள் பேகை உடனே தைக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டே கூட நீங்கள் தைச்சி பாருங்கள். இப்போ நம்ம இது ஒரு சைடு தைச்சி முடிச்சிட்டோம். இதோட இன்னொரு சைடு தைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வீடியோவை தெளிவாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இன்னொரு பக்கத்தை தைக்கணும் அப்படின்னா இதை நம்ம வெளிப்பக்கமாக திருப்பணும். ஸோ ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வெளிப்பக்கமாக திருப்பிக்கோங்க. அப்புறம் நம்ம ஹேண்டில் தைச்சிருக்கோம் இல்லையா, அதுவுமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அது நீட்டாகவே நம்ம தைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி நீட்டாக தைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஜிப்பை பாதி ஓப்பன் பண்ணுறது மாதிரி வச்சுட்டு அதை உள் பக்கத்தை திருப்பிட்டு நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தெளிவாக இந்த இடம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் பொறுமையாகவே உங்களுக்கு அதை காட்டுறேன். கரெக்டாக அந்த ஜிப்போட 2 சைடுமே வச்சதுக்கப்புறம் அதை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இப்படி தான் தைச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு டைம் நீங்கள் தைக்கும்போது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். அவ்வளோதான், நம்ம நீட்டான ஒரு பவுச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு சூப்பரான பவுச் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் நான் பென் எல்லாமே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பவுச்சு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு இதை விட சிறுசாக வேணும் அப்படின்னா அந்த அளவில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பவுச் ரொம்பவே பிளைனாக இருக்குல்லவா, அதனால இதில் ஒரு சின்ன ஃப்ளவர் மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதையுமே நம்ம கிளாத்தில் தான் தைக்க போகிறோம். ஸோ அதுக்காக அதே ஜீன் கிளாத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஊசியில் நூல் கோர்த்துட்டு நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி தைக்கணும். இப்போ நம்ம தைக்க போகிறோம் அல்லவா, இந்த தையலை எம்ப்ராய்டரியில் ரன்னிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எம்ப்ராய்டரி சொல்லி தரும்போது உங்களுக்கு தெளிவாகவே சொல்லித்தரேன். இப்போ நான் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஊசியை நான் காமிச்சிருக்கிற மாதிரி கோர்த்து எடுத்துட்டு அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடைசி பார்ட்டு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எப்படியே இழுத்தீங்க அப்படின்னா அது சுருங்குற மாதிரி இருக்கும். அது வந்து உள்பக்கமாக போயிடும். இப்போ அவ்வளோதான், ஒரு நீட்டான ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு சின்னதாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து அந்த பவுச்சில் நம்ம அட்டாச் பண்ணி தைச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ இந்த ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து அந்த பவுச்சில் எந்த இடத்துல இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே வச்சுட்டு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எல்லாமே ஒரே கலரில் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் வேணும் அப்படின்னா வேறு கிளாத்தில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளவரோட சென்டரில் ஒரு ஹாஃப் பேர்ல் மட்டும் ஒட்டிட்டா அது அழகாக இருக்கும் அப்படின்னு ஒட்டியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பர்ஃபெக்டான பவுச் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த சேனலோட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.